இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கூடவுமே ஒரு 5 விதமான ரொம்ப முக்கியமான சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் வெறும் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் கிடையாது, டார்க் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸை தான் ஷேர் பண்ண போகிறோம். என்னது டார்க் சைக்காலஜியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன் லைனரில் டார்க் சைக்காலஜினா என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஏற்றுக்கவே முடியாது, ஆனால் இதுதான் உண்மை. ஆமாங்க, ஏற்றுக்கவே முடியாது, ஆனால் இதுதான் உண்மை. இதுதான் டார்க் சைக்காலஜி. ஓகே, நம்பர் 1 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், லவ் பண்ணி பிரிஞ்சு போனதுக்கு பிறகு ஒரு நபர் தன்னை விட்டுட்டு போனவங்களை பற்றியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், தன்னை விட்டுட்டு போன அந்த நபர் ஏதோ ஒரு வகையில் பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க பெட்டர் ஆப்ஷனாக இருக்கிறதுனால தான் அவங்களையே நினச்சி அச்சச்சோ அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோவம் வருதா? ஆமாம், ஏற்றுக்கவே முடியாது, ஆனால் இதுதான் ஃபேக்ட். இதுதான் டார்க் சைக்காலஜி. நிறைய பேருக்கு இது புரியாமல் கூட இருக்கலாம். சிம்பிளாக ஒன் லைனரில் சொல்கிற பாருங்கள். தன்னை விட ஏதோ ஒரு வகையில் பெஸ்ட்டாகவும் ரொம்ப பெட்டராகவும் இன்னொரு பர்சன் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்சன் பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நாம் ஏங்கிக்கிட்டு அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் நம்பர் 1 டார்க் சைக்காலஜி ஃபேக்ட். ஓகே, இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 2வது சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவே தன்னை விட நாலேஜில், ஹெல்த்தில், வெல்த்தில், பியூட்டியில், இன்னும் சம்திங், இது எல்லா விஷயத்துலேயும் நம்மளை விட குறைவாக ஒருத்தர் இருந்தால் அவங்களுக்காக யாருமே எஃபோர்ட் போட மாட்டோம். எஃபோர்ட்னா என்ன? அழுக மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், ஏக்கம் இது எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, தன்னை விட தகுதியில் குறைவாக இருக்கிற ஒரு நபர் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக யாரும் அழுகிறதோ கவலைப்படுறதோ மன்றாடுறதோ இதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அவங்க போனதே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அடுத்தடுத்த வேலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த இடத்துல புரியுதுங்களா ஏன் பிரிவு, ஏன் ஏமாற்றம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி? ஓகே, இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 3வது டார்க் சைக்காலஜி ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், சப்போஸ் தன்னை விட தகுதியில் குறைவாக இருக்க ஒருத்தவங்க கூட நாலேஜ், எஜுகேஷன், ஹெல்த்து, வெல்த்து, பியூட்டி, இன்னும் சம்திங், இந்த எல்லா விஷயத்துலையுமே தன்னை விட குறைவாக இருக்காங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த குறைவாக இருக்க நபர் கூட எல்லாமே பெட்டராக இருக்க ஒரு நபர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, தலையெழுத்து அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்படின்னு டார்க் சைக்காலஜி சொல்லுது. ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 4வது டார்க் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், தன்னை விட ஹெல்த்து, வெல்த்து, எஜுகேஷன், நாலேஜ், இன்னும் சம்திங், இது எல்லா விஷயத்துலையுமே ஒருத்தவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஆனாலும் வேறு ஆப்ஷனே இல்லை, இவங்க தான் ஒரே ஆப்ஷன், கையில் வச்சுக்கிட்டே ஆகணும். ரொம்ப சகிப்புத்தன்மையோட கையில் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் அந்த சகிப்புத்தன்மையானது உடையும். அப்போ அது உடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபைட்டு தான் நடக்கும். சரிடா பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா லாக் ஆகியிருப்பாங்க. ஸோ ஃபைட் பண்ணிவிட்டு மறுபடியும் சகிப்புத்தன்மையை உருவாக்கிப்பாங்க, மறுபடியும் சண்டை போட்டுட்டு மறுபடியும் சகிப்புத்தன்மையை உருவாக்கிப்பாங்க. எந்த விதத்துலையுமே அவங்களுக்கும் எனக்கும் மேட்ச் ஆகாது, ஃபுல்லாக மிஸ் மேட்சிங் அப்படின்னு தெரிஞ்சுமே வெளியில் போகலாம் அப்படின்னா போக முடியாத, லாக் ஆகியிருக்காங்க, அதனால சகிச்சுக்கிறாங்க. அப்படி சகிக்கும் போது தான் அது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக மாறுது. இந்த ஸ்டேஜில் தான் நம்மெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறோம்ல, இது ரொம்ப டாக்ஸிக், இது ரொம்ப டாக்ஸிக், விஷம் நிறைந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இந்த புள்ளியில் தான் உருவாகுது. ஸோ எல்லாருமே தன்னை விட பெட்டராக இருக்கிற ஒருத்தவங்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க.
எப்படி பார்த்தாலும் தன்னை விட பெட்டராக ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, இல்லை பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, தன்னை விட ஒருத்தவங்க பெட்டராக இருக்கும் பொழுது அந்த இடத்துல தான், அந்த புள்ளியில் தான் டாக்ஸிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. ஸோ டாக்ஸிக் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி தான் நம்ம இக்னோர் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சா அதனுடைய பதிலை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ தென் இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 5வது டார்க் சைக்காலஜி ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொன்னால், ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக மாறினாலுமே அதிகமாக லாக் ஆகுறாங்க இல்லையா, அது யாருன்னா பெண்கள் தான். ஏன்னா பெண்கள் வேறு ஆப்ஷன் ஓகேப்பா அப்படின்னு சொல்லி மூவ் ஆன் பண்ணுறதே இல்லை. அதுக்காக ஆண்கள் உடனே மூவ் ஆன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. பெண்களில் இந்த சமுதாயமும் சரி, அண்ட் தென் பெண்களுடைய மனசுமே அட போடா, இன்னும் எத்தனை காலத்துக்குடா வாழ போகிறோம், இப்படியே வாழ்ந்து இப்படியே இறந்து போயிடலாம் அப்படிங்கிற அந்த சகிப்புத்தன்மை பெண்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இப்போ நிறைய ஆண்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம அம்மா, நம்ம அக்கா, தங்கச்சி எல்லாருமே முக்கால்வாசி பேர் சகிச்சுக்கிட்டு தான் அவங்களோட வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க. ஓகேங்களா? இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இதுக்கு முன்னாடி நம்ம அம்மா, பாட்டி, அவங்களோட அம்மா எல்லாரும் அப்படித்தான் வாழ்ந்தாங்க, சகிச்சுக்கிட்டு. அது டாக்ஸிக்காக இருந்தாலும் சரி, நான் வாழ போகிறது இன்னும் ஒரு 40 வருஷம் இல்லை 20 வருஷம், இப்படியே இருந்துட்டு இப்படியே செத்து போடுறேன், எனக்கு எதுக்கு பெருசாக சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸிக்குள்ளேயே அவங்க சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இறுதி வரைக்கும் இறுதி மூச்சை நிறுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான டார்க் சைக்காலஜி ஃபேக்ட். சரி, ஓகே, எல்லாமே அப்போ பிரச்சனையாக தான் இருக்குது. எப்படியோ ஆணை விட பெண்ணோ இல்லை பெண்ணை விட ஆணோ ஏதோ ஒரு விதத்தில் உயர்வாகவோ ஒருத்தவங்க தாழ்ந்தும் தான் இருப்பாங்க. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நீங்கள் சொன்ன 5 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குதர்க்கமாகல இருக்குது, ஏற்றுக்கவே முடியல. ஆனால் இது ஃபேக்ட்டு தான்ப்பா, நம்புகிற மாதிரி தான்ப்பா இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது. அப்படின்னா இதிலேருந்து உங்களை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ணணும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட நாலேஜ் அதிகமாக இருக்குது, ஹெல்த்து, வெல்த்து, பியூட்டி, எஜுகேஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதும் விட்டு கொடுத்து போகிற மனநிலை. என்னங்க சிம்பிளாக முடிச்சிட்டிங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி நீங்கள் இது எல்லா விஷயத்துலையும் கீழே லோவாக இருந்தாலும், நீங்கள் ஒரு பொண்ணையே லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பொண்ணு உங்களை விட ஹையாக இருக்குனாலும் நீங்களும் விட்டு கொடுக்குற மனநிலையில் இருக்கணும். ஸோ கீழே இருக்கவங்களும் சரி, மேலே இருக்கவங்களும் சரி, ஒரு சண்டை போடுற மனநிலையிலேயே இல்லைன்னா அந்த இடத்துல ஏன் டாக்ஸிக்காக மாறப்போகுது? நாம் லைஃப்பை வாழ போகிறோம். 10 வருஷம் கழித்து நீங்கள் வாழ்ந்தாலும் அது வாழ்க்கை தான், இன்றைக்கி நீங்கள் வாழுறதும் வாழ்க்கை தான். அப்போது இது போர் கிடையாது, கரெக்டாக? இது ஒன்றும் வார் கிடையாது, நம்ம வாழ போகிறோம். அப்போது நம்ம பார்ட்னர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத நீங்கள் பிஃபோர் மேரேஜ்லேயே நீங்கள் முடிவு செஞ்சிடுங்க. அவங்களுக்காக என்னால் விட்டு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு செஞ்சிடுங்க. அதுக்கு பிறகு மேரேஜ் லைஃப்குள்ளே நுழைங்க. அப்போ நுழையும் போது சில இடங்களில் மிஸ்கம்யூனிகேஷன் உருவாகும். எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவனுக்கு ஒன்றுமே தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு பேங்க் பற்றியோ இந்த ஐடிலாம் பார்த்திங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும், கரெக்டுங்களா? ஆனால் எனக்கு மனித மனநலம் பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண தெரியும், அண்ட் தென் ஃபினான்ஷியல் ரீதியாக எல்லா விஷயத்தை பற்றியும் ரொம்ப நல்லாவே தெரியும், கரெக்டுங்களா? ஸோ நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அப்போது ஒன்று மேலே ஒன்று கீழே இருந்தால் மட்டும்தான் இங்கே சர்வே பண்ண முடியும். எனக்கு தெரியாத விஷயத்த உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், உனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன். அப்படித்தான் ரிலேஷன்ஷிப் போகணுமே ஒழிய கரும்பு முடிச்சுவேன் ஒன்றுமே அவனுக்கு தெரியல அப்படி இருக்கக்கூடாது. ஸோ குறைகள் இருந்தால் தான் இன்னும் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும், ரிலேஷன்ஷிப்பில் நிறைய கற்றுக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ அதனால் அவன் என்னை விட கீழே இருக்கான் அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டாதீங்க. அவங்களுக்கு ஒரு ஊரில் போய் நடு ரோட்டில் விட்டுட்டு வந்துட்டா அங்கேருந்து அவங்க வாய் பேச்சிலே வச்சு பணமே இல்லைனாலும் வீடு சேர்ந்துருவாங்க. அந்த நாலேஜ் உங்ககிட்ட இருக்கா? இருக்காது, கரெக்டுங்களா? இதை பற்றி பேசினா ஐயையே இது என்னப்பா கலீஜாக இருக்குது,
ரொம்ப ரோட்டில் விட்டுட்டு வந்தால் இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்னு நினைக்கலாம். கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயும் ஒவ்வொரு கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த குட்டியான கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ விட்டு கொடுத்து ஓசியிலலாம் நீங்கள் போக வேண்டாம். நான் என்ன அப்படி சகிச்சுக்கிட்டு போகணுமா அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். அதற்கு பதிலாக நம்மக்கிட்ட இது இருக்குது, அப்போ அவங்ககிட்ட அவ்வளோ பெரிய அப்படி குட்டியூண்டு அழகான நல்ல விஷயம் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த குட்டி நல்ல விஷயத்தை நீங்கள் பெருசாக பார்க்கும்போது அது உங்களுக்கு தப்பாக தெரியாது. கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் லைஃப்பை கேரி அவுட் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ தென் இது போல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க. அல்லது என்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் கொடுத்துட்ருக்கேன். நான் நிறைய பேருக்கு ஹிப்னோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்களை எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். புத்தகம் கிடைக்கும் இடம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அண்ட் ஓஷன் ப்ரெஸ்ஸில் அவைலபிள் இருந்துகிட்ருக்கு. தேங்க்யூ.